5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் வாசிக்கின்ற அறிக்கைகள், அவர் கொடுக்கின்ற பேச்சுகள், அவர் கொடுக்கின்ற அறிக்கைகள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாங்கினை எல்லாம் பார்த்துதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். காரணம், ஆனால் இதற்கு நான் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தில் இருந்து கொள்கை கூட்டத்திற்கு அனுப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் தளபதி அவரிடம் போங்கள் என்று என்னை விரட்டிவிட்டது எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தை அடகு வைத்து இங்கே டெல்லிக்கு அடகு வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அங்கே ஒரு கட்சி டெல்லியை எடுத்து போராடுகின்றது, நீங்கள் அவர்களிடம் போய் சேருங்கள் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி. காரணம், நான் சென்ற கூட்டத்தில் விளாத்திக்குளத்தில் பேசினேன். விளாத்திக்குளத்தில் நான் பேசிய பொழுது நான் எழுப்பிய கேள்வி உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. கொடநாடு கொலை வழக்கு, கொடநாட்டில் கொலை நடந்ததற்கு யார் காரணம்? எடப்பாடியை எம்எல்ஏ கூட ஆக்காமல் சட்டம் துரத்தி அடைக்கும் என்று சொல்லி நான் அங்கே பேசினேன். எடப்பாடியிடம் பேட்டி கேட்கின்றார்கள். அவர் மனோஜ் பாண்டியன் இப்படி சொல்கின்றாரே, நீங்கள் அதற்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அம்மாவினுடைய ஆவி அவரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டது என்று எடப்பாடி அப்பொழுது சொன்னார். நான் தெரிவிக்கின்றேன், அதற்கு பதில் நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அம்மாவுடைய ஆவி தாய் கழகமான திமுகவுக்கு செல் என்றுதான் என்று இன்று அனுப்பி வைத்தது. காரணம், கொள்கை கூட்டம். எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம். முன்னாள் முதலமைச்சர் கொடநாடு அங்கே கொலை நடந்த போது நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அங்கே கொலை நடந்தது சென்று பார்த்தாரா? கொலை நடந்த போது சிசிடிவி கேமரா அணைக்கப்பட்டது, அதை பற்றி கேள்வி கேட்டாரா? மின்சாரம் முற்றிலுமாக அணைக்கப்பட்டது, அதை பற்றி கேள்வி கேட்டாரா? அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்தாரா? விசாரணையை நடத்தி தண்டனை பெற்று தந்தாரா? அதை பற்றி வாய் பேசுவதற்கு தைரியம் உண்டா? எதிர்த்து போராட உண்டா? நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தொலைபேசியில் பேசக்கூடிய அந்த தரவுகளை எடுத்தாரா? விசாரணை முடித்ததா? தண்டனை பெறப்பட்டதா? இல்லை. காரணம், கொடநாடில் ஒரு மர்மம் உண்டு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் பொழுது தண்டனை எல்லோருக்கும் செய்தவர்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு உறுதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழகம் தலைகுடியாது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொருத்தமான தலைப்பு. 2017ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை தமிழகம் டெல்லிக்கு அடகு வைக்கப்பட்டது. இங்கே தாய்மார்கள், பெரியோர்கள் இருக்கின்றீர்கள். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்முடைய வீட்டில் உள்ள பத்திரத்தை கொண்டு அடகு வைப்பதற்கு யோசிப்போம். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக என்ற இயக்கத்தையே ஒன்றிய அரசிடம் அடகு வைத்தது. அதற்கான பலனை தான் அவர் பெறப்போகின்றார். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? தேர்தல் இப்பொழுது 2026 முடிந்தவுடன் அண்ணா திமுக என்ற இயக்கம் ஒன்றே இருக்காத சூழ்நிலையை எடப்பாடி உருவாக்கி இருக்கின்றார். இதையும் நான் சொல்வது, நான் இதற்கு ஒரு காரணத்தை தெரிவிக்கின்றேன். இன்று தமிழகத்தில் நடப்பது என்பது ஒரு கொள்கை போர், சித்தாந்த போர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய திராவிட இயக்கங்களுக்கும் நடக்கின்ற போர். அந்த போரினுடைய தளபதி தான் நம்முடைய தலைவர். அந்த போரில் வெல்லக்கூடியதும் நம்முடைய தலைவர். திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடியதும் நம்முடைய தலைவர். ஆனால்
பாரதிய ஜனதா கட்சியோடு இப்பொழுது கூட்டு வைத்திருக்கின்ற அதிமுக, இந்த அதிமுக என்பது 72 உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல. இந்த அதிமுக என்பது 2017ஆம் ஆண்டு கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட அதிமுக. இது கூவத்தூர் அதிமுக, இது நிலைத்து நிற்காது. இந்த கூவத்தூர் அதிமுக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக பாஜகவோடு இணைகின்ற சூழ்நிலை உருவாகும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.